ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சுதந்திர திருநாளாக கொண்டாடப்படுகின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாளான தமிழர் எழுச்சி நாள் விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சார்ந்த விடுதலை சிறுத்தைகளே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நம்மை எல்லாம் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆற்றல்மிகு சகோதரர் வீர பொன்னிவளவன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று முன்னிலை வகித்து சிறப்பித்திருக்கின்ற விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மலைச்சாமி அவர்களே, விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் அவர்களே, விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் பெரியார் அவர்களே, விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன் அவர்களே, விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் இரணியன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் எழில்மாறன் அவர்களே, வாழ்த்துரையாற்றி சிறப்பித்த மண்டல செயலாளர் செல்வம் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்து வாழ்த்துரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் SS பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்விலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பங்கேற்று சிறப்பித்த அன்பு சகோதரர் முஸ்தாக்தீன் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வருகை தந்து சிறப்பித்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற விழுப்புரம் மாவட்ட முன்னணி நிர்வாகிகள் வள்ளுவன் உள்ளிட்ட AGP ஆசைத்தம்பி போதி சந்திரன் உள்ளிட்ட தோழர்களே, அழகம்மாள் அவர்களே, விழா குழுவின் சார்பில் பல்வேறு பணிகளை ஏற்று இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் அன்பரசு அவர்களே, கலைமாறன் அவர்களே, தமிழ் முகிலன் அவர்களே, ஈழத்தமிழன் அவர்களே, மணிமாறன், தமிழ்ச்செழியன், விடுதலை கனல், தமிழ்குடி, முருகவேல், திருவழகன் ஆகிய தோழர்களே, விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய ஒன்றிய நகர செயலாளர்களே, இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற பாரூர் தொகுதி செயலாளர் பால்வண்ணன் அவர்களே, இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே பங்கேற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வாழ்த்து விடைபெற்று சென்றிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட பொறுப்பாளர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்களே, இங்கே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தினுடைய மேனாள் முதலமைச்சர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர், என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உற்ற தோழமையோடு இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு வைத்திலிங்கம் அவர்களே, இங்கே அன்போடு தோழமையோடு வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய தோழர் இரா முத்தரசன் அவர்களே, உரையாற்ற இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய தோழர்
கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கே நெறியாளுகை செய்து சிறப்பித்திருக்கின்ற தோழர் வன்னியரசு அவர்களே, குணவழகன் அவர்களே, நம்முடைய கட்சியின் சார்பில் தலைவரை வாழ்த்துவது மட்டுமல்ல, முக்கியமான பல அரசியல் நிகழ்வுகளை நினைவுகூர்ந்து சிறப்பித்திருக்கின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற குழு தலைவர், அன்புக்குரிய தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, இங்கே தலைவரோடு உடன் வருகை தந்திருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, இன்னும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வந்து சிறப்பித்திருக்கின்ற தோழர்களே, தோழர் பொழிலன், தலையாரி, அமுதவன் உள்ளிட்ட தோழர்களே, விடுதலை செழியன் உள்ளிட்ட தோழர்களே, இங்கே இறுதியாக நிறைவுரையாற்ற இருக்கின்ற நம்முடைய வரலாற்று நாயகர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு நூற்றாண்டு கனவை நனவாக்கி இந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த விழா நம்முடைய தலைவருக்கு நாம் கொண்டாடுகிற பிறந்த நாள் விழா மட்டுமல்ல, இது நன்றி பாராட்டுகிற விழா. இந்தியாவில் தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 100 ஆண்டுகள் எட்டப்போகிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இந்த தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போதே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேர்தலில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. அதற்கான நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தியவர்கள் இங்கே பெருந்தலைவர் MC ராஜா அவர்கள், மாவீரர் அட்டமலை சீனிவாசன் அவர்கள், அதுபோல இந்திய அளவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நீண்ட நெடிய போராட்டத்தின் அடிப்படையில் இந்த பிரதிநிதித்துவம் கிடைத்து 1937ஆம் ஆண்டு முதல் தேர்தலில் அவர்களெல்லாம் பங்கேற்றார்கள். அந்த நேரத்திலேயே தான் பங்கேற்ற முதல் தேர்தலிலேயே அவர் உருவாக்கிய புதிய கட்சி தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியின் சார்பில் மகத்தான வெற்றியை புரட்சி அம்பேத்கர் அவர்கள் பெற்றார். ஆனால் அதன் பிறகு இந்தியா சுதந்திரமடைந்து பல தேர்தல்கள் மாநில சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் நடைபெற்றிருக்கிறது. புரட்சி அம்பேத்கர் அவர்களே 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே பங்கேற்றார். அதன் பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டார். ஆனால் அந்த தேர்தலிலே அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அவர் தலைமையிலே செயல்பட்ட ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் அமைப்பும் இந்தியா சுதந்திரமடைந்ததற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் பெரிய வெற்றியை, தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் ஆங்காங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் கட்சிகளை துவக்கி அந்த தேர்தல்களிலே போட்டியிட்டார்கள், தங்களுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள். அத்தகைய வரலாறு தமிழ்நாட்டிலும் உண்டு. இங்கேயும் பல தலைவர்கள் தனியாக கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அமைச்சராக இருந்த சத்தியவாணி முத்து அவர்கள்
அவரே சில காலம் ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்தி அதை மீண்டும் அதிமுகவிலே இணைத்து விட்டார். அதுபோல தலைவர்கள் இளைய பெருமாள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே மாநில தலைவராக இருந்து மக்களவை உறுப்பினராக இருந்து பாடுபட்ட அவர் இந்திய மனித உரிமை கட்சி என்று சில காலம் நடத்தி அவரும் மீண்டும் அதை காங்கிரஸிலே இணைத்து விட்டார். இப்படி பல முயற்சிகள் நடைபெற்றாலும் யாரும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பிலே கட்சியை நடத்தியவர்கள், அரசியல் செய்தவர்கள் அந்த கட்சிகளுக்கு ஒரு தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை பெறுகிற அளவுக்கு வலுவான அரசியல் கட்சியாக அதை உருவாக்க முடியவில்லை. 25 ஆண்டு கால ஓய்வு வழிபெற்ற தன்னுடைய லட்சிய பயணத்தின் காரணமாக, சமரசமில்லாத தன்னுடைய அரசியலின் காரணமாக, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்தியலை, அரசியலை நம்முடைய சமகாலத்துக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு பொருத்தமான முறையில் அதை எடுத்துரைத்து ஒரு தனித்துவமுள்ள அரசியல் இயக்கமாக வழிநடத்தியதின் காரணமாக இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் இந்த 100 ஆண்டுகளிலே ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற, தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை இன்றைக்கு தலைமையேற்று வழிநடத்துகிற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏனென்றால் இந்திய அளவில் பார்க்கிறோம், பல்வேறு மாநிலங்கள், வட மாநிலங்கள், மிகவும் பின்தங்கிய மாநிலங்கள், படிப்பறிவிலே பின்தங்கிய மாநிலங்கள், தொழில் வளர்ச்சியிலே பின்தங்கிய மாநிலங்கள் என்று பார்க்கிறோம். அங்கெல்லாம் கூட இல்லாத அளவுக்கு வெறுப்பு அரசியல் இங்கே வேரோடி இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த வெறுப்பு அரசியலுக்கு இடையிலே போராடுவது என்பது நெருப்பாற்றிலே நீந்துவதற்கு சமமானது. தந்தை பெரியார் சொல்லுவார், சாதி ஒழிப்புக்கான அரசியல் என்பது செங்குத்தான மலையிலே தலைகீழாக ஏறுவதற்கு சமமானது என்பார். அத்தகைய சவால் நிறைந்த ஒரு அரசியல் பணியை தன் தோளிலே போட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்ம எல்லாம் வழிநடத்துகிற நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய தனித்துவமான தொலைநோக்கு பார்வையின் காரணமாக இந்த மகத்தான சாதனையை இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருக்கின்றார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு தருணம்தான் இந்த பிறந்த நாள் விழா. இந்த பிறந்த நாள் விழாவிலே அவருக்கு நன்றி தெரிவிக்கிற அதே நேரத்தில் அவருடைய அந்த அரசியல் தலைமையை ஏற்று பின்தொடர்வோம், அவரது வழிநடப்போம் என்று நாம் எல்லாம் சூளுரை ஏற்றுக்கொண்ட தேவை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலை கூறுபடுத்த பார்க்கிறார்கள். இங்கே பேசிய தோழர் முத்தரசன் அவர்கள் சொன்னார், கதவு திறந்திருக்கிறது என்று பேசினார்கள். கதவை சாத்திவிட்டு இருங்கள், நாங்கள் வருவதாக இல்லை என்று தலைவர் சொன்னார் என்று குறிப்பிட்டார். இன்றைக்கும் நாற்காலி காத்திருக்கிறது என்று தூது விடுகிறார்கள். இம்பென்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் அத்தகைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். பதவிகளை கொண்டோ வேறு எதனை கொண்டோ அவரை திசை திருப்பி விட முடியாது, ஈர்த்து விட முடியாது, அவரை சமரசப்படுத்தி விட முடியாது என்பதை இன்றைக்கு எதிரிகளும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்மை எதிர்த்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, அதை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று தூண்டியவர்கள்,
இந்த கட்சியின் பெயரை கேட்பதற்கே காது கூசுகிறது என்றவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள், பட்டியலான மக்கள் ஆதரவளித்தால் நாங்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக்குவோம் என்று சொல்கிறார். எப்படி நடந்திருக்கிறது இந்த மாற்றம்? தோழர்களே, நான் எண்ணி பார்க்கின்றேன். 1987ஆம் ஆண்டு வன்னியர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினார்கள். இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு சமூக நீதி கோரிக்கையை முன்வைத்து அந்த போராட்டத்தை அவர்கள் நடத்திய நேரத்தில் எந்த ஒரு அம்பேத்கர் இயக்கமும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களும் அதை எதிர்க்கவில்லை. ஏனென்றால் இடஒதுக்கீட்டின் தேவை என்னவென்றதை உணர்ந்தவர்கள் இந்த மக்கள். எனவே நம்மை போலவே ஏழை வாழைகளாக இருக்கிறவர்கள், நம்மை போலவே பின்தங்கிய நிலையில் இருக்கிறவர்கள், நம்மோடு அதே கிராமத்திலே சேற்றிலே இறங்கி உழைப்பவர்கள், அவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீட்டு உரிமை வேண்டும், அது நியாயம்தான் என்றுதான் எல்லோரும் அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில், அரசுக்கு எதிராக நடைபெற்ற அந்த போராட்டத்தில் யார் இலக்காக்கப்பட்டார்கள்? இந்த ஆதிதிராவிட மக்களுடைய குடிசைகள் தான் தீக்கிரையாக்கப்பட்டன. இவர்கள் தான் அன்றைக்கு தாக்குதலுக்கு ஆளானார்கள். அந்த கோரிக்கைக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாமல் இவர்கள் மீது வன்முறை ஏவப்பட்டது. 1987ஆம் ஆண்டிலே ஆரம்பித்து இந்த ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் எத்தனை வீடுகள் எரித்து சாம்பலாக்கப்பட்டன, எத்தனை குடிசைகள் கொளுத்தப்பட்டன என்பதை இங்கே இருக்கிற பலரும் அறிவார்கள். அத்தகைய வன்முறைகளுக்கு காரணமானவர்கள் யார்? அத்தகைய வன்முறைகளை தூண்டியவர்கள் யார்? அதற்கு பிறகும் கூட இந்த மக்கள், உழைக்கும் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற பரந்த நோக்கோடு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதே பாட்டாளி மக்கள் கட்சியோடு கரங்கோர்த்தார். மருத்துவர் இந்த கட்சியை துவக்குகிற நேரத்தில் அவர் முன்னெடுத்த கொள்கைகள் எல்லோரையும் ஒன்றுபடுத்துவதாகத்தான் இருந்தன. அதை ஆதரித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத நேரத்திலேயே மருத்துவர் அவர்களை அழைத்து தன்னுடைய இல்லத்துக்கே அழைத்து பெருமைப்படுத்தியவர், அவரோடு சேர்ந்து அரசியல் நடத்தியவர். அவர் குடிதாங்கி என்ற பகுதியில் இந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருடைய சவம் பொது வழியில் எடுத்துச் செல்வது தடுக்கப்பட்ட போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் அவர்கள் நேரடியாக சென்று அந்த சவத்தை அங்கே பொது வழியில் எடுத்துச் செல்ல போராடிய நேரத்தில் அதற்காக அவரை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழ் குடிதாங்கி என்று பட்டமளித்து பெருமைப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதுபோலவே 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் நேரத்தில் அவரோடு கூட்டணி சேர்வதற்கு முன்பாகவே நமது கட்சியின் சார்பில் வழங்கப்படுகின்ற அம்பேத்கர் சுடர் விருதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்களுக்கு அளித்து பெருமைப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இப்படி ஒற்றுமைக்காக, உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமைக்காக என்றைக்கும் தயாராக இருந்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனால் என்ன நடந்தது? தர்மபுரியில இளவரசர் அவர்கள் படுகொலைக்கு பிறகு இந்த மாநிலத்திலே எங்கு பார்த்தாலும் வெறுப்பு பிரச்சாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டது. தலித் மக்களை
தனிமைப்படுத்தும் விதமாக தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆணவ கொலைகள் நடக்கிறது என்றால் அதற்கு விதை போட்டது அந்த அரசியல்தான். தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைத்து இதனுடைய முன்னேற்றத்தை சீர்குலைக்கும் விதமாக சாதி வெறுப்பு அரசியலை பரப்பியவர்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் எந்த ஒரு சாதியும் தனித்து நின்று ஒரே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்ற உண்மையை இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய சாதியாக இருந்தாலும், எவ்வளவு பலமுள்ள சாதியாக இருந்தாலும், சாதியின் பெயரால் அரசியலை முன்னெடுத்தால் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது என்பதை இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு அவருடைய பேச்சிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றம். அதன் விளைவாகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மலையை தூக்குகிறேன், நீங்கள் எல்லாம் தூக்கி என் தலையில் வையுங்கள் என்று சொல்கிறார்கள். பட்டியலின மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தால் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக்குவேன் என்று சொல்லுகிறார்கள். இப்போதும் அவர்கள் அந்த சாதி அரசியலை முழுமையாக கைவிட்டு விடவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய கூட்டு அப்படி. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் மக்களை சாதிய அடிப்படையிலே கூறு ஓடுகிற ஒரு கட்சி உண்டு என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. அவர்கள் எடுப்பது மதவாத அரசியல் மட்டுமல்ல, சாதிவாத அரசியல், சாதிவரி அரசியல். அப்படித்தான் உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் கால் பதித்தார்கள். அப்படித்தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் அவர்கள் வேர்விட்டு இருக்கிறார்கள். அதே அரசியலைத்தான் இங்கேயும் செய்கிறார்கள். அத்தகைய ஒரு பிளவுவாத சக்திகளோடு, பிரிவினைவாத சக்திகளோடு சேர்ந்து கொண்டு சமூக ஒற்றுமையை பற்றி பேசுவது எந்த அளவுக்கு போலியானது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த மண்ணிலே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வர முடியாது என்பதை என்ற கருத்தை ஒரு சமூக ஆய்வாக சில நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார். அவர் முதலமைச்சராக முடியாது என்ற ஆதங்கத்திலோ அப்படியான ஒரு வேதனையிலோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இந்த சமூக பகுப்பாய்வில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. ஆனால் இந்த மண்ணிலே அத்தகைய ஒரு மாற்றம் நிகழும் என்றால் அது முற்போக்கு சக்திகள் எல்லாம் இணைந்து நிற்கிற முன்னெடுக்கிற அரசியல் மூலமாகத்தான் முடியும். இன்றைக்கு இந்த மேடையிலே இருக்கின்ற மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுக்கின்ற காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு இந்த நாட்டிலே எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உழைக்கின்ற இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு பல மாநிலங்களிலே அந்த மாற்றம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதே போன்ற ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலும் நிகழும். இதே சமூகத்தைச் சேர்ந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த மண்ணிலும் முதலமைச்சராகிற காலம் வரும். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார், தன் மீது கல் வீசியவர்களை பார்த்து, இந்த கல்லை எடுத்து வீசுகிறவர்கள் நாளை என் மீது பூவை வீசுகிற காலம் வரும் என்று சொன்னார். அதுவரை நான் காத்திருப்பேன் என்று சொன்னார். அந்த காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது. வெறுப்பு அரசியல் ஒருபோதும் கை கொடுக்காது, இந்த நாட்டுக்கு உதவாது. உழைக்கும் மக்களின் ஒற்றுமையை முன்னெடுக்கிற அரசியல் தான் வெற்றி பெறும். அதற்கு காலம் தாமதமாகலாம். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகாத ஒரு நிலை கூட ஆகலாம். ஆனால் அவருடைய வழியிலே அவர் போட்ட விதையாக நாளைக்கு இதே மண்ணிலே இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவார். எப்படி இந்த மண்ணிலே
ஒரு 100 கனவை நிறைவேற்றுவதற்கு 25 ஆண்டுகள் அவர் தேர்தல் அரசியல்ல பாடுபட்டாரோ அப்படி உழைத்த பொறுமையாக பாடுபட்டு இதே கனவை நாம் நனவாக்குவோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் வருவதற்கு காலம் பிடிக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போடுகிற இந்த அரசியல் பாதை நிச்சயமாக அதற்கு வழிவகுக்கும். அந்த வழியை வகுத்து தந்து நம்ம எல்லாம் அதில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே, விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே, லட்சோப லட்சம் தொண்டர்கள் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அமைகிறேன். வணக்கம்.